இந்த மாநிலத்தை பிடித்திருக்கின்ற புற்றுநோய் இந்த குடும்பம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? இதனால தான். இதை அவர்கள் அவங்களுடைய ப்ரிவிலேஜ் மாதிரி பார்க்குறாங்க. அதாவது இது உதவாநிதியோட கடமையாம் இந்த கட்சியை சுமந்து எடுத்து செல்வது. என்ன கிழிச்சு விட்டான்னு இவனுக்கு அந்த கடமை. 40,000 ரூபாய் டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அங்கே வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேன மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அப்போது உனக்கு கொதிக்க வேண்டாமா அப்படின்றத நான் மக்களை பார்த்து கேட்குறேன். எனக்கு கொதிக்குது, உங்களுக்கு கொதிக்கலையா? வரும் பைத்தியம் மாதிரி என்ன பண்ணுற? உன்னுடைய அதாவது உனக்கு திமுகவை பிடிக்கும், உனக்கு உதயசூரியனை பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீ என்ன பண்ணுற? ஸ்டாலின் வாழ்க, உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க இப்படியெல்லாம் காங்கிரஸை நாம் போற்றி இருந்தால் இன்றைக்கி நமக்கு வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னாக்க மிராஸ்தார்களும் பண்ணையர்களும் இவர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருந்திருப்பார். அவரோட சொத்து மதிப்பு உங்களுக்கு அன்பளிப்பாக வந்தாலும் உங்கள் சொத்து தானே. 8,85,00,000 அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேங்கிறேன். அப்போது நீங்கள் நம்புறீங்கன்னா செனட் ஆஃப் ரோடு வீடு யாருது? அவருக்கு தான். அப்போது அது 8 கோடி தான் அதோட விலை பெருமானம். செனட் ஆஃப் ரோடில் 8 கோடி வீடு வாங்க முடியுமா? அவர் வாங்குறப்போ கம்மியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி அதோடைய மதிப்பு தானே அங்கே போடுவாங்க. இன்னைக்கு ஏறிடுச்சு. முதல்வர் அங்கே வந்து கருணாநிதி 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. கோல்மாலபுரம் வீட்டை வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இப்போ இந்த கோல்மாலபுரம் வீட்டை 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்றதுனால இன்றைக்கி அதோட மதிப்பு 50,000 காமிப்பாரு. ஒரு ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இப்போ லிபியாவோ ஈராக்கோ அது ஜனநாயகமாக இல்லை. சதாம் ஹுசேன் இருந்த பொழுதோ கதாஃபி இருந்த பொழுதோ. ஆனால் நீங்கள் ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குடும்பம் எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. என்ன கமிட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்பநிதிக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்பநிதி வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும்? படிக்கணும். குடும்பம் நாளைக்கு குடும்பம் என்ன பிரச்சனையில் வரும்னு தெரியாது. அப்பா அம்மா அவங்க வந்து 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 1-2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் வீட்டில் அம்மா இருப்பாங்க. சரியா? அப்பாவுக்கு வயதாகுது, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் குடும்பத்தை தாங்கணும். இத்தனை ப்ரெஷர் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் ஓடிக்கொண்டிருப்பான். சரியா? இப்படி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இவனுக்கு இருக்கா? திமுக குடும்பத்திலலாம் இல்லைங்க, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருக்காரு. சரியா? கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதியோட மகன் என்கிற ஒரே காரணத்தினால அவர் இளைஞர் அணி தலைவர் ஆகிறார். ஓகே. சரியா? அவர் என்ன உழைத்தார்? எங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர முடியும்? இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து வெறும் 8 கோடி அப்படின்னு காமிக்கிறாங்க. 8,88 லட்சம். நம்புறீங்களா? அந்த கடைசி இடம் வந்து பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் கேரளா 1 கோடி சொத்தோட ஏன்னா உமர் அப்துல்லா மாதிரி ஒரு கொள்ளைக்காரனை பார்க்க முடியாது காஷ்மீரில். சரியா? உமர் அப்துல்லா, அவங்க அப்பா ஃபருக் அப்துல்லா, இது ஒரு கொள்ளை கூட்ட கும்பல். சரியா? ஸோ அதை கூட விட்டுருங்க. நம்மளுடைய கேள்விக்கு நீங்கள் அந்த கேள்விக்கே வர மாட்டேங்க. நீங்கள் அதுக்கு நேரடியான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க அப்படி பார்த்தா வந்து வேளச்சாரி வீடு யாருடையது? ஸ்டாலின் வாங்கிய வேளச்சாரி வேளச்சேரி வீடு யாருடையது? அடுத்தது ஸ்டாலின் வாங்கிய இந்த செனட் ஆஃப் ரோடு வீடு யாருடையது? வணக்கம் இடமலம் நேயர்களே. ஆங்கில புத்தாண்டில் முதல் நேர்காணல் கிஷோர் கே சாமியுடன் இன்று நம்ம பேச போகிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏன்னா இயர் எண்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கவுண்ட் டவுன் லிஸ்ட்லாம் வந்து வெளியிடுவாங்க. ஸோ நேற்று வந்து ஒரு லிஸ்ட் வந்தது. நம்ம நாட்டில் உள்ள முதலமைச்சர்களின் பட்டியல் எந்த ரீதியில் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் டு புவரஸ்ட், யார் இருக்கிறதுலே பணக்கார முதல்வர் அண்ட் யார் இருக்கிறதுலே வந்து ஏழையான முதல்வர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார முதல்வர் அப்படிங்கிறவங்க எத்தனை கோடி சொத்து வச்சுருக்காங்க, அவங்க மாத வருமானம் என்ன, ஏழை முதல்வரும் என்ன மாத வருமானம், அவங்களோட சொத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக முக்கியமான விஷயம் வந்து 14வது இடத்துல வந்து எம்கே ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம். 14வது இடத்தை பற்றி தான் வந்து கிஷோர் கே சாமி பேச போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கிட்டே மீதி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. முதல்ல ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இந்த 14 கோடி அதுக்கெல்லாம் அதுக்கு அடுத்தது வருவோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் இருந்தது, கவனிச்சிங்களா? என்ன? ஒவ்வொரு நபரும் வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன. ஓகே. இது வருது எப்படி அவங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னவாக இருந்தது பாலிடிக்ஸ்குள்ளே வரதுக்கு முன்னால், அதாவது அப்படின்ட்டு. ஸ்டாலினுக்கு என்ன தான் போட்டிருக்கு? சோஷியல் சர்வீஸ் இப்பயும் அதரங்க பண்ணிட்டு இருக்காரு. என்ன சமூக சேவையை அவர் பண்ணியிருக்காரு? கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஈஸ் டுடே சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். என்னுடைய கேள்வி, அவர் என்ன சமூக சேவை செய்து இந்த பதவிக்கு வந்தார்? எங்கள் திமுக குடும்பத்தில் பிறந்து திமுகவில் வந்து திமுக குடும்பத்திலலாம் இல்லைங்க, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருக்காரு. சரியா? கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதியோட மகன் என்கிற ஒரே காரணத்தினால அவர் இளைஞர் அணி தலைவர் ஆகிறார். ஓகே. சரியா? அவர் என்ன உழைத்தார்,
எங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர முடியும்? இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து வெறும் 8 கோடி அப்படின்னு காமிக்கிறாங்க. 8.88 லட்சம். நம்புறீங்களா? அதை செனட் ஆஃப் ரோடில் இருக்கிற வீடு யாருது? இல்லை, ஒரு அன்பளிப்பாக கொடுத்துருக்கலாம். யார் கொடுத்துருப்பாங்க? இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சும்மா சொல்கிறேங்க, கேட்குறேன். இல்லை, அவரோட சொத்து மதிப்பு உங்களுக்கு அன்பளிப்பாக வந்தாலும் உங்கள் சொத்து தானே. 8.88 லட்சம் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேங்கிறேன். அப்போது நீங்கள் நம்புறீங்கன்னா செனட் ஆஃப் ரோடு வீடு யாருது? அவர்து தான். அப்போது அது 8 கோடி தானே அதோட விலை, திருமணம். செனட் ஆஃப் ரோடில் 8 கோடி வீடு வாங்க முடியுமா? அவர் வாங்குறப்போ கம்மியாக இருந்திருக்கலாங்க. இன்றைக்கி அதோடைய மதிப்பு தானே அங்கே போடுவாங்க. இன்னைக்கு ஏறிடுச்சு. முதல்வர் அங்கே வந்து கருணாநிதி 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு கோபாலபுரம் வீடு, கோல்மால்புரம் வீட்டை வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இப்போ இந்த கோல்மால்புரம் வீட்டை 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்றதுனால இன்றைக்கி அதோட மதிப்பு 50,000 காமிப்பாரா? என்னுடைய கேள்வி, இந்த செனட் ஆஃப் ரோடு வீட்டை நீங்கள் அவருடைய சொத்தாக காண்பிக்கவில்லை, மாறாக மேபி அவருடைய மனைவி வீடாக காண்பிப்பீங்க, அவரோட மகன் அப்படின்னு காண்பிப்பீங்க. இவங்கெல்லாம் உழைச்சிருக்காங்களா? இவங்கெல்லாம் ஏதாவது தொழில் பண்ணியிருக்காங்களா? எதுவும் கிடையாது. அதனால தான் நான் அழுத்தி சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன். 1967க்கு அப்புறம் இவங்க குடும்பத்தில் யாருமே சுயமாக உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து அந்த பிரைட்டர் சைட் தான் பார்க்கணும். இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கா அப்படின்னா வந்து 931 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதாவது அவங்க டாலிவுட் இண்டஸ்ட்ரி மாதிரியே ஒரு பிரம்மாண்ட சினிமா மாதிரியே அவருடைய சொத்தும் பிரம்மாண்டமாக நாயுடுவை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். சந்திரபாபு நாயுடு வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாரு. சரியா? இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க ஒய்ஃப் நடத்துகிறாங்க. அவங்க ஒய்ஃப் நிறைய லொக்கேஷன், அவங்க பையன் இவங்க நடத்தி லட்டுக்கு கூட ஏதோ சப்ளைலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுலேருந்து நிறைய சேலம்லேருந்து கூட லட்டுக்கு போயிருக்கு சப்ளை. அப்போது இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் அப்படின்றது கன்சிடரபிள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அவங்களால அதை காமிக்க முடியுது. நான் கேட்குறது, ஸ்டாலினுக்கு என்ன தொழில் பின்புலம்? ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர் அப்படின்றது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, 2021க்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா? 2021க்கு அப்புறம் நீங்கள் முதலமைச்சர், உங்கள் மனைவி அதை ஆரம்பித்திருக்கிறாருன்னே வச்சுப்போம். அதுக்கு முன்னால் வேளச்சேரியில் ஒரு வீடு வாங்கினார் ஸ்டாலின். இது எப்படி வாங்கினார்? இவர் தான் உழைத்திருக்கிறாரா? தொழில் பண்ணுறாரா? பிஸ்னஸ் பண்ணுறாரா? சைடு இன்கம்னு வரத்துக்காக? எதுவுமே கிடையாது. அப்போ எங்கேருந்து வருது உனக்கு இந்த பணம்? இதை யாருமே கேட்குறது கிடையாது. மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் நம்ம முதல்வருக்கு. எங்கேருந்து வருது 28 லட்சம்? எங்கேருந்து வருது? பேங்க்ல தான் போட்டு என்ன எப்படி டெபாசிட் பண்ணீங்க? எங்கேருந்து பணம் வந்தது உங்களுக்கு? இதுதான் நமக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரிந்து ஸ்டாலின் எந்த தொழிலும் பண்ணதா தெரியல. இங்கே ஆட்சிக்கு வராத தலைவர்களே நல்லா காரில் போயிட்டு பங்களாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்கறது இல்லை. எந்த தலைவர்? யாரோ அன்பளிப்பு தராங்க, நண்பர்கள் நிதி உதவி தராங்க. எந்த தலைவர் சொல்லுங்க, குறிப்பிட்ட தலைவரை சொல்லுங்க, நான் பேசுறேன். குறிப்பிட்ட தலைவர் போவேன், அதனால தான் பேர் எடுக்க மாட்டேன். நீங்க ஒருத்தரை பற்றி சொல்றீங்கன்னா யூ ஷுட் பி ஸ்பெசிஃபிக். எந்த தலைவர்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இல்லை, பேச வேண்டியது நிறையா இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, பரவாயில்ல. நம்ம டைவர்ட், நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். எந்த தலைவர்னு சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, சீமான் இருக்காரு. ஓகே, இப்போ அண்ணாமலைக்கு வருவோம். அண்ணாமலை இருப்பது வாடகை வீடு. அந்த வாடகையை கொடுப்பது பாஜக. அதே மாதிரி திமுக கொடுத்துட்டு போகுது. இருங்க ஸ்டாலின் அவர் வரேன், அதுக்கு வரேன். 3.5 லட்சம் ரூபாய் வாடகை, அது கொடுக்கறது பாஜக. சரியா? நாளைக்கு அண்ணாமலை தலைவராக இல்லைன்னா பாஜக கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அண்ணாமலை ஒன்று அவர் பாக்கெட்டில் அந்த வாடகை தரணும், இல்லை அந்த வீட்டை காலி பண்ணணும். சரியா? ஸோ இதை வச்சுருவோம் தள்ளி. அடுத்தது சீமானை சொல்கிறீங்களா? சீமான் மிக தெளிவாகவே அவர் சொல்கிறார், என்ன, எனக்கு வந்து என்னுடைய கட்சி எனக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில அன்பர்கள் கொடுக்கிறார்கள். நானே கூட கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சீமான் என்ற தலைவர் இந்த சமுதாயத்திற்கு தேவை என்று நினைக்கும் பொழுது அப்படி இருக்குது. இப்போ ஸ்டாலினுக்கு வருவோம். ஸ்டாலினுக்கு திமுக கொடுக்கிறதா? வெள்ள மண்டி வச்சு மட்டுமே வந்து எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வச்சிருக்க சொத்து எல்லாத்தையும் அக்வயர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. சொல்லுங்க. அவரோட தொழிலால மட்டும்தான் அந்த சொத்துக்கள்லாம். ஆமா, இப்போ நான் இங்கே என்னன்னா, அவர் வெள்ள மண்டி வச்சிருந்தார் இல்லையா? ஸ்டாலின் என்ன மண்டி வச்சிருந்தார்? எடப்பாடி பழனிசாமி, அதுதான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். எடப்பாடி பழனிசாமி வெள்ள மண்டி வைத்திருந்தார். ஸ்டாலின் என்ன வைத்திருந்தார்? ஏதாவது தொழில் பண்ணாரா? சோஷியல் சர்வீஸ் தவிர்த்து வேற எதுவுமே என்னங்க? அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாதுங்க. சரி, சோஷியல் சர்வீஸ் என்ன பண்ணாரு? சரி, என்ன சோஷியல் சர்வீஸ்? அரசியலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை நேர்ந்து விட்டுட்டார். அதெல்லாம் விடுங்க. தமிழ்நாடு தான் அவருக்கு இப்போ நேர்ந்து விடப்பட்டிருக்கு. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, சோஷியல் சர்வீஸ் என்ன பண்ணார்? சென்னையை வந்து சிங்கார சென்னையாக மாற்றினார். என்ன சிங்கார சென்னை? இல்லை சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேயரா, அவர் மேயராக எப்படி ஆனார்? என்ன தகுதியில் ஆனார்? கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்பொழுது இவர் மேயர் ஆனார். ஏன் ஆனார்? கருணாநிதியோட மகன் என்பதனால். வேற என்ன தகுதி இருந்திருக்கு இவருக்கு? ஒரு முதல்வருக்கு 8.88 லட்சம் 8 கோடியே 88 லட்சம் சொத்து கூட இருக்கக்கூடாதாங்க? எனக்கு புரியவே இல்லைங்க. அதுதாங்க நான் கேட்குறேன். 8 கோடி சொத்து தான் என்றால் செனட் ஆஃப் ரோடு வீடு யாரோட இது?
செனட் ஆஃப் ரோட்டில் 8 கோடிக்கு நீங்கள் வீடு வாங்க முடியுமா? இப்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து 931 கோடிகள் சரியா. அப்புறம் வந்து செகண்ட் பிளேஸில் பேமா காந்து அருணாச்சல பிரதேசத்தோட முதல்வர் 321 கோடி. மூணாவது இடத்துல கர்நாடக சிஎம் சித்தராமையா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 கோடி. இதில் லீஸ்ட் இந்த லிஸ்ட்டில் புவரஸ்ட்னு சொல்லப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் டாப் 10. 18வது இடத்துல வந்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட, அண்ட் உமர் அப்துல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அவர் வந்து 19th பிளேஸ். அண்ட் கடைசி இடம் வந்து பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் ஃப்ரம் கேரளா 1 கோடி சொத்தோடு இருக்காரு. இந்த லிஸ்ட்டே ஒரு பித்தலாட்டம். ஏன்னா உமர் அப்துல்லா மாதிரி ஒரு கொள்ளைக்காரனை பார்க்க முடியாது காஷ்மீரில் சரியா. உமர் அப்துல்லா, அவங்க அப்பா ஃபருக் அப்துல்லா, இது ஒரு கொள்ளை கூட்ட கும்பல் சரியா. ஸோ அதை கூட விட்டுருங்க. நம்மளுடைய கேள்விக்கு நீங்கள் அந்த கேள்விக்கே வர மாட்டேங்க. நீங்கள் அதுக்கு நேரடியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏங்க அப்படி பார்த்தா வந்து வேளச்சேரி வீடு யாருடையது? ஸ்டாலின் வாங்கிய வேளச்சேரி வீடு வேளச்சேரி வீடு யாருடையது? அடுத்தது ஸ்டாலின் வாங்கிய இந்த செனட் ஆஃப் ரோடு வீடு யாருடையது? இதில் பக்கத்து வீட்டுக்காரனுடைய இடத்த வேற ஆக்கிரமிப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து விவகாரம் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. நீதிமன்றத்தில் போய் அவங்க அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணாங்க. யார்? நம்ம ஜின்னா தான் பண்ணார். இன்றைக்கி இருக்கார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கார் இல்லையா, அவர் தான் பண்ண அந்த செட்டில்மெண்ட் பஞ்சாயத்து பண்ணி முடித்தார். நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா, இதை எப்படி நீங்கள் வாங்கினீங்க? என்ன உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்? இப்போ நீங்கள் கருணாநிதி கோல்மால்புரம் வீடை வாங்கினாருனாலாவது அவர் ஒரு படத்துக்கு வசனம் எழுதினார், அதில் இருந்து அவருக்கு சன்மானம் வந்தது, ஆவரேஜ் ரைட்டர். பட் அவர் வந்து சன்மானம் வந்தது, அந்த சன்மானத்தின் அடிப்படையில் அவர் வாங்கினார்னு சொல்லலாம். ஸ்டாலின் என்ன தொழில் பண்ணி செனட் ஆஃப் ரோட்டில் ஒரு வீட்டை வாங்கினார்? இப்போ ஒரு டிஃபெண்டர் காரில் போகிறாரு, அது கூட தான் அவரது இல்லை. அதுக்காக வந்து அவருடைய மகளுடையது சரியா. அது எனக்கு தெரிந்து அவங்க சொல்ல டிஃபெண்டருக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு கார் கூட வச்சுருந்தா 4 கோடி ரூபாய் அவருடைய பெருமானம் அவருடைய மகளுடைய பெயரில் இருக்குது. அவங்க இந்த கம்பெனியை ஆரம்பித்தே 2017 தான். நான் முதல்ல ஸ்டாலின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலின் என்ன தொழில் செய்தார் சரியா? இவர் என்ன தொழில் செய்து இவருக்கு இன்கம் வந்தது? இவர் வேளச்சேரியில் ஒரு வீட்டையும் செனட் ஆஃப் ரோட்டில் ஒரு வீட்டையும் எப்படி வாங்கினார்? அடுத்து அவருடைய மகள் இவர்கள் என்ன தொழில் செய்தார்கள்? இவர்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து? ஈசிஆரில் மிகப்பெரிய ஈசிஆர் சபரீசனா இந்த மாப்பிள்ளை சார்னு தான் சொல்லிட்டு இருக்கானே, அவன் வந்து ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை தானே. அப்போ அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வீடு வந்தது? அவனுக்கு என்ன தொழில் பின்னணி? இதை யாராவது கேட்டிருக்கோமா? இதை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவிலையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இது. ஏன்னா நீங்கள் இதை இந்த பட்டியலை பேசுகிறதுனால எவ்வளோ நகைப்பிற்குரிய ஒரு பட்டியல்னு இந்த பாருங்கள். அப்போது மீடியாவை வைத்து எப்படியெல்லாம் இவர்கள் வந்து ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்ன்றதை பாருங்கள். ஏங்க அப்படி பார்த்தா புதுச்சேரிங்க ஆஃப்டர் ஆல் ஒரு யூனியன் டெரிட்டரி, ரொம்ப சின்ன இடம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்கள் முதல்வர் 6வது இடத்துல இருக்காருங்க. 28 கோடி ரூபாய் சொத்து எங்கேருந்து வந்திருக்கோம் அவருக்கு? அவர் என்ன தொழில் பண்ணுறாரு? அவருடைய குடும்பமே பாரம்பரியம் மிக்க ஒரு பண்ணை குடும்பம். அவங்களுக்கு சொத்து இருக்குன்னு வச்சுப்போம். சரி, அப்படி இல்லை, ரங்கசாமிக்கு எங்கேருந்து சொத்து வந்ததுன்ற கேள்வியை கேட்போம். உங்களுக்கு எங்கேருந்து இங்கே சொத்து வந்துச்சு அப்படின்னு கேட்போம். இப்போ அவர் சொல்கிறார், நான் இந்த வீட்டை இந்த விலைக்கு வாங்கினேன், இந்த விலைக்கு நான் வாங்கினேன், இது வந்து இன்றைக்கி இந்த பெருமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து பெரும்பகுதி அந்த 28 கோடியில் பெரும்பகுதி அந்த சொத்தோடைய மதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே அப்படி இல்லையே. சரி, திமுகவோட அறக்கட்டளை, அதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், இந்த அறங்காவலர்களுடைய சொத்தாக தான் அது பார்க்கப்பட வேண்டும். அப்போது அதையெல்லாம் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுன்னு மாற்றி விட்டீங்கன்றதுனால உங்கள் பேரில் வராதா? உங்கள் கணக்கில் காட்ட மாட்டிங்களா? அப்படி தானேங்க அதை எடுத்துக்க முடியும். அப்புறம் ஏங்க ஆனால் ஒரு கிளாஸஸ் மென்டாலிட்டி உங்களோட அந்த வன்மத்தில் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே தொழில் வச்சுருக்காங்களாம், மற்றவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம். ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், முதல்வராக கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்கார். அதில் கூட உங்களுக்கு யூ ஆர் நாட் சீயிங் த பிரைட்டர் சைட். இந்த 8 கோடிக்கே உனக்கு வழி இல்லையன்ற நான் 8 கோடி கூட வச்சிருக்கூடாது. ஆமாங்க, அதுக்கு வச்சிருக்க கூடாதுல்ல. நீ 8000 கோடி வச்சுக்கோ, அதுக்கு மேலேயே வச்சுருக்க, அது வேறு விஷயம். என் கேள்வி, நீ கணக்கில் காட்டக்கூடிய அந்த 8 கோடிக்கு உனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னப்பா? நீ வாழ்க்கையில் என்றைக்கு வேலை செஞ்சுருக்க? நீ எந்த வேலையும் செஞ்சது இல்லையே. உன்னுடைய கூற்றுப்படியே சோஷியல் சர்வீஸ்னு போடுற உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உன்னுடைய எலிஜிபிலிட்டி என்ன, உன்னுடைய ப்ரொஃபஷன் என்னென்னா நீ வந்து சோஷியல் சர்வீஸ்னு போடுற. நீ எந்த சோஷியல் சர்வீஸும் பண்ணது கிடையாது. சரி, சோஷியல் சர்வீஸ் பண்ணேன்னே வச்சுப்போ. இந்த 8 கோடியை உனக்கு எங்கேருந்து வந்தது? உங்கள் அப்பா கொடுத்ததா? உங்கள் அப்பா கொடுத்ததுன்னா சொல்லு, அவர் கொடுத்தது, நான் எதையுமே உழைச்சி சம்பாதிக்கலன்னு சொல்லு. அப்போ உன்னோட செனட் ஆஃப் ரோட்டில் நீ இருக்கக்கூடிய வீடு அது எப்படி வந்தது?
வேளச்சேரியில் இருக்கக்கூடிய வீடு அது எப்படி வந்தது? உன்னுடைய மகன் அந்த ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி அத்தனை படங்களையும் அவர் தான் வெளியிடுறாரு, விநியோகிக்கிறார் அல்லது தயாரிக்கிறார். இது எப்படி வந்தது? இதுக்கு மூலதனம் எங்கிருந்து வந்தது? ஸோ இந்த லிஸ்ட்டே ஒரு ஸ்கேம்ன்றீங்களா நீங்கள்? இந்த லிஸ்ட்டே ஒரு ஸ்கேம் தான். ஆனால் இதிலேருந்து நம்ம எடுத்து கேட்க வேண்டிய கேள்வி இந்த குடும்பத்தை நோக்கி. ஏன்னா இந்த குடும்பம் ஒரு ஒட்டுண்ணி போல் இந்த தமிழகத்தை சுரண்டி தின்று கொண்டிருக்கிறது. எப்போது 67லேருந்துங்க, 67லேருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குடும்பம் ஒரு மாநிலத்தையே சுரண்டி தின்று கொண்டிருக்கிறது. இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பராசக்திக்கு கருணாநிதி வசனம் எழுதினார் என்பது மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கதாஃபி லிபியாவா, அந்த கதாஃபியோட வாழ்க்கை வரலாறில் கூட இதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சதாம் ஹுசேன் அவனுடைய வாழ்க்கை வரலாறில் கூட இதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இன்சிடென்ட்லி சதாம் ஹுசேனோட பையன் பேரும் உதய், சரியா? ஆமாம், உதய், சரியா? ஒரு பையன் பேர் உதய், சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இப்போ லிபியாவோ ஈராக்கோ அது ஜனநாயகமாக இல்லை, சதாம் ஹுசேன் இருந்த பொழுதோ கதாஃபி இருந்த பொழுதோ. ஆனால் இங்கே நீங்கள் ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குடும்பம் எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. என்ன கமிட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்பநிதிக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்பநிதி வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும்? படிக்கணும். குடும்பம், நாளைக்கு குடும்பம் என்ன பிரச்சனையில் வரும்னு தெரியாது. அப்பா அம்மா அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் வீட்டில் அம்மா இருப்பாங்க, சரியா? அப்பாவுக்கு வயதாகுது, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் குடும்பத்தை தாங்கணும். இத்தனை ப்ரெஷர் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் ஓடிக்கொண்டிருப்பான், சரியா? இப்படி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இவனுக்கு இருக்கா? இன்பநிதின்றவனுக்கு அரசியலில் வராதவங்கள நம்ம அவன் அரசியலுக்கு வரணும், அவன் முதலமைச்சர் ஆகணும், அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் செத்து போனோன்னு அவங்க கட்சிக்காரனே சொல்கிறாங்க. அப்புறம் அவனை பற்றி பேசாமல் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு அவன் உட்காருவான். இவன் உட்கார்ந்தான்ல உதவாநிதி, அந்த மாதிரி அவன் உட்காருவான், சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இவனுக்கு என்னங்க ப்ரெஷர் இருந்திருக்கு வாழ்க்கையில்? எந்த ப்ரெஷருமே இல்லை. இப்போ கருணாநிதியை ஏன் மக்கள், எனக்கு பிடிக்காது கருணாநிதியை, ஆனால் கருணாநிதியை பிடித்தவர்களும் என்ன காரணம் சொல்ல முடியும்? ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வந்தார், ஊர்லேருந்து வந்தார், திருட்டுறையில் தான் வந்தார்னு வச்சுப்போம், வித்தவுட் டிக்கெட் வந்தார். ஆனால் இங்கே வந்துட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு முன்னேறினார். படிப்படியாக அவர் கஷ்டப்பட்டார், முட்டி மோதி வந்தார் அப்படின்ட்டு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பம் இங்கே உட்காந்துக்கிட்டு கருணாநிதியோடைய டிஎன்ஏ அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிட்டு, அந்த கருணாநிதியோட பறந்து விரிந்த டிஎன்ஏல ஸ்பெஷல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் மட்டும் இங்கே நம்மை சுரண்டி கொண்டிருக்கும். இவனுக்கு போய் காலில் எடுத்துக்க ஒரு கும்பல் இப்படின்றதை ஏற்றுக்க முடியுதா? நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சி சொல்லுங்கள். இந்த 8 கோடி ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு 8 கோடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஈசிஆரில் இருக்கக்கூடிய சபரீசனுடைய அந்த சொத்து மதிப்பு மட்டும் 150 கோடி இருக்கும். பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் சொல்கிறீங்க. ஆமாங்க, அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடுங்க, அது அந்த இடம் அந்த மாதிரி, சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, இந்த 150 கோடி சபரீசன் சம்பாதிச்சதா? கருணாநிதி பேரை சொல்லி ஸ்டாலின் பேரை சொல்லி சபரீசன், இவனுக்கு எல்லாரும் சம்பாதிச்சது தானே? அதுவும் எப்படி உழைத்து சம்பாதித்தார்களா? இது எதுவுமே இல்லையே. அப்போ உழைக்காமல் ஒரு கும்பல் உன்னை சுரண்டி கொண்டிருக்கிறது. நீ பைத்தியம் மாதிரி என்ன பண்ணுற? அதாவது உனக்கு திமுகவை பிடிக்கும், உனக்கு உதயசூரியனை பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீ என்ன பண்ணுற? ஸ்டாலின் வாழ்க, உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க இப்படியெல்லாம் காங்கிரஸை நாம் போற்றி இருந்தால் இன்றைக்கி நமக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னாக்க மிராஸ்தார்களும் பண்ணையர்களும் இவர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டு இருந்திருப்பார்கள். காங்கிரஸ் அதில் தான் நிரம்பி இருந்தது. அதையெல்லாம் தூக்கி எறிந்து அன்றைக்கு அண்ணாதுரை என்கிற எளிமையான மனிதரை முதலமைச்சராக நாம் முன்னிறுத்த வேண்டும். காமராஜரும் எளிமையான மனிதர் தான், ஆனால் அவர் பின்னால் இருந்த கட்சியினர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்கள் எல்லோரும் இந்த பண்ணையார்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டு காங்கிரஸ் மீது இதை எதிர்த்து நாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி ஆட்சிக்கு வந்தது 1967. இதில் பல பேர் உழைத்திருக்கிறார்கள், சரியா? இப்படி வந்தது. இப்படி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியில் 67க்கு அப்புறம் உழைக்கவே உழைக்காத ஒரு குடும்பம் இங்கே சுரண்டி தின்னும் என்பதனை எப்படி ஏற்றுக்கிறீங்க? திமுக தோன்றியதற்கான அந்த காரணமே செத்து விட்டது. இதை நம்ம ரொம்ப அனாயாசமாக கடந்து போகிறோம். நம்மளுடைய மாநிலத்தை பிடித்திருக்கின்ற அல்லது ஏன்னா நம்ம மாநிலத்தை பற்றி தான் நம்ம பேசணும். நான் அந்த மாநிலத்தில் இப்படி அந்த மாநிலம் அப்படிலாம் பேச போகல, என் மாநிலத்தை பற்றி நான் இந்த மாநிலத்தை பிடித்திருக்கின்ற புற்றுநோய் இந்த குடும்பம்
அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? இதனால தான். சரி. இதை அவர்கள் அவங்களுடைய ப்ரிவிலேஜ் மாதிரி பார்க்குறாங்க. அதாவது இது உதவாநிதியோட கடமையாம் இந்த கட்சியை சுமந்து எடுத்து செல்வது. என்ன கிழிச்சுட்டான்னு இவனுக்கு அந்த கடமை. 40,000 ரூபாய் டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அங்கே வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கேன மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அப்போது உனக்கு கொதிக்க வேண்டாமா அப்படின்றத நான் மக்களை பார்த்து கேட்குறேன். எனக்கு கொதிக்குது, உங்களுக்கு கொதிக்கலையா வரும்? சரி. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஏன்னா நீங்கள் அவ்வளோ 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள். எவ்வளோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, விருப்பப்படுறோமோ விருப்பப்படலையோ, இதையெல்லாம் சகித்து கொண்டு நம்ம வருத்தி கொண்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அங்கேருந்து ஓடி வருது, மழையானாலும் சரி இதுவானாலும். அன்றைக்கி மழையில் வரீங்க இங்கே திருவான்மையூரில், சாரி அந்த இடம் சொல்லக்கூடாது, ஓகே, உங்கள் வீட்டிலேருந்து அது என்ன அங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்குமா மழையில் வரீங்க அங்கேருந்து, சரியா? வந்து எதுக்கு? யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. அப்போது அந்த ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்கிறீங்கள. இந்த மாதிரி எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு இவன் அடுத்த 7 ஜென்ரேஷனுக்கும் அவன் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இவனுங்க தான் நம்மை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுங்களை பற்றி பேசினா நம்மளை தூக்கி சிறையில் போடுவேன்னு மிரட்டவும் செய்வான்னா இதை என்னென்னு எடுத்துப்பீங்க? சரி விடுங்க. எப்பவுமே பொது கருத்துக்களை பற்றியுமே பேசிட்டு இருக்க முடியாது, நம்ம லைஃப்பையும் பார்க்கணும். ஸோ வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு லெவலுக்கு இல்லைனா கூட பினராயி விஜயன் லெவலுக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லை, அதை வந்து ஆண்டில் யாரையும் திருடாமல் யாரையும் ஏமாத்தாமல், அதுவும் முக்கியமாக அந்த கருணாநிதி குடும்பம் போல் திருடி பிழைத்து அந்த கேவல வாழ்க்கையை வாழாமல் நாம் வந்து நேர்மையான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லுவோம். ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம். இதான் நியூ இயர் ரெசல்யூஷனா? ஆமாம். சரி. மிக்க நன்றி.